Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வாருவேன். நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இந்த தியாக திருப்பலிக்கு பெருமகிழ்வோடு வரவேற்கின்றேன். தவ காலத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை தியானித்து அவருடைய உயிர்ப்பின் மக்களாக வாழ்வதற்கு நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இன்றைய நாள் இறைவாக்கு வழிபாட்டின் வழியாக ஆண்டவர் நாம் எப்படிப்பட்ட மனமாற்றத்தை அணுக வேண்டும் என்பதையும், நாம் மனமாற்றம் அடைவதால் என்ன பலனை அனுபவிக்கப் போகிறோம் என்பதையும் மிக தெளிவாக நமக்கு கொடுக்கின்றது. எனவே இந்த திருப்பலியின் வழியாக என் வாழ்நாள் முழுவதும் நான் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து பழைய பாவநிலையை மாற்றி புதிய இயல்பை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களாக வாழ்ந்திட உருக்கமாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மக்களின் நிறை பற்றி கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மையே வேண்டுகின்றோம். தவ முயற்சியால் தங்கள் உடலை அடக்கி ஆளும் அவர்கள் நற்செயல்களின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்து கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றேப்பில்
ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர் மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைத்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அனைவரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கு அழிவும் வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழியில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. 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 கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதே. உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே.
நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. ஏனெனில் வழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுடர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை, அவமதிப்பதில்லை. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 இறை வார்த்தைகள் 29 தொடங்கி 32 வரை. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எப்படிப்பட்ட மனமாற்றம்! இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய பார்வையை கொடுக்கிறார். தவக்காலம் என்ற உடனே நம்முடைய நினைவுக்கெல்லாம் வருவது நாம் மனமாற்றம் அடைய வேண்டும், மனமாற்றத்திற்கு எதெல்லாம் தேவையோ அதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் தேடி நாம் என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இன்றைய நாள் இறைவாக்கு வழிபாடும் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஒருவர் எப்படி மனமாற்றம் அடைவது,
அவருடைய மனமாற்றம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது. 1954 ஆண்டு ஜனவரி மாதம் 29 ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய பெற்றோரின் வழியாக தினந்தோறும் ஆலயத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அன்றாட திருப்பலியிலே பங்கேற்க செய்யப்பட்டு தன்னுடைய அந்த ஆன்மீக வாழ்விலே முழுமையான இறை ஆசிருக்கு தன்னை கையளிக்கும் விதமாக அவருடைய பெற்றோர் அக்குழந்தையை வளர்த்தெடுக்கிறார்கள். நாட்கள் கடந்தோடுகின்றன, காலங்களும் பொழுதுகளும் மாறிக்கொண்டே போகின்றன. அப்பொழுது ஒரு காலகட்டத்திலே அந்த குழந்தை தன்னுடைய இயல்பு வாழ்விலே ஆண்டவரை தேடுகிற குணத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறது. பெண் குழந்தையாக இருப்பதால் அந்த குழந்தை இன்னும் அதிகமாக ஆண்டவரை எப்படியெல்லாம் தேடலாம் என்று தன் தாயிடம் ஒவ்வொரு நாளும் கேட்டு அறிந்து கொள்கிறார். எனவே அவர் முதல் முயற்சியாக விவிலியத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வாசித்து தியானித்தால் ஆண்டவரோடு இன்னும் நெருக்கமாக என்னால் வாழ முடியும் என்ற ஒரு கூற்றுக்குள்ளே அந்த குழந்தையானது வளர ஆரம்பிக்கிறது. நாட்களுடைய காலங்களுடைய ஓட்டத்திற்கு பின்பாக கடவுளை தேடிய குழந்தை கடவுளுக்காகவே வாழ வேண்டும் என்ற தீர்மானத்திற்குள்ளே நுழைகிறார். எனவே அருள் சகோதரியாக மாறுவதற்கு தன்னை ஒப்படைக்கிறார். அப்போது அவர் அந்த அருள் சகோதரியின் நிலையை ஏற்பதற்கு ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்வதற்கு பல ஆன்மீக முயற்சிகளையும் அந்த பயிற்சி இல்லத்தினுடைய எல்லா பயிற்சிகளிலும் முழுமையாக தன்னை ஈடுபடுத்துகிறார். அருள் சகோதரியாகவும் மாறுகிறார். கிளாரிஸ் சபையினுடைய அந்த சமூக சேவராக தன்னை உருவகித்து தன்னுடைய வாழ்வு முழுவதும் சமூக பணியினால் ஆழமாக்கப்பட வேண்டும், குறிப்பாக பழங்குடி ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய பணி இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அந்த அருள் சகோதரி பணியை மிக திறமையாக ஆண்டவரின் துணையோடு செய்து கொண்டிருக்கிறார். 1995 ஆண்டு பிப்ரவரி மாதம் 25 யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த அருள் சகோதரியுடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் நடந்திருக்கிறது. அவரை ஒருவர் கொலை செய்து விடுகிறார். தன்னுடைய பணியின் வழியாக மக்களுக்கு கொடுத்த விழிப்புணர்வு, தன் பணியின் வழியாக மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, தன் பணியின் வழியாக மக்களுக்கு அவர் கொடுத்த ஆழமான அறிவு, இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத, அவருடைய அந்த பணியை அங்கீகரிக்க மனமில்லாத மனிதர்கள் தூண்டிவிட்டு ஒருவரால் அவர் கொலை செய்யப்படுகிறார். அவருடைய பெயர் சம்பந்தர் சிங் என்ற ஒரு மனிதன் தான். ஏறக்குறைய 40 முறைக்கு மேலாக இந்த சகோதரியை குத்தி கொலை செய்கிறார். இந்த கொலையை அவர் நிகழ்த்தியதற்கு ஒருபோதும் எந்த சூழலிலும் அவர் என்ன செய்யவில்லை, கவலைப்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கோர விபத்திலே ஆழமான இறை நம்பிக்கையில் வளர்ந்த அருள் சகோதரியை இப்படி செய்துவிட்ட நிலையில் அவர் என்ன செய்கிறார், எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் தன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். எனவே அவர் அங்கே அவரை கொலை செய்த குற்றத்திற்காக ஜெயிலில் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட பின்பும் கூட அதை பற்றி ஒரு துளி கூட மனதளவில் அவர் நினைத்து பார்க்கவில்லை. இப்படியான ஒரு சம்பவம் யாருக்கு நடந்ததென்றால் அருள் சகோதரி ராணி மரியா அவருக்கு தான். மருந்த சகோதர சகோதரிகளே, இவ்வளவு தூரம் ஒரு கொலை குற்றவாளியாக அந்த சிறைச்சாலையில் இருக்கிற மனிதன் ஒருபோதும் அதை பற்றி சிந்திக்கவும் அதை பற்றி நினைத்து பார்க்கவும் இல்லாத ஒரு நிலையிலே அவனுக்குள்ளே ஒரு மனமாற்றத்திற்கான தூரிகையை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். மனமாற்றத்திற்கான ஒரு சிந்தனை தெளிவை சுற்றி இருக்கிற மனிதர்கள் வழியாக, ஒரு அருள் பணியாளர் வழியாக அங்கே கொடுக்கிறார். அப்பொழுது 7 ஆண்டுகள் கழித்து அவன் தன்னுடைய வாழ்வில் செய்த தவறுக்காக மன வருத்தப்படுகிறார். அப்போது அருள் சகோதரி ராணி மரியாவினுடைய தாயும் குடும்பம் முழுவதுமாக அவரை சந்தித்து அவருடைய அந்த குற்றச் செயலுக்காக நாங்கள் அவரிடத்திலே எந்த விதமான பழி வாங்குகிற எண்ணத்தையோ அல்லது இப்படி செய்துவிட்டானே என்று சொல்லி அவரை மேலுமாக கஷ்டப்படுத்துகிற ஒரு நிலையையோ நாங்கள் உருவாக்கவில்லை, மாறாக அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி குடும்பம் முழுவதுமாக மன்னிப்பை வழங்குகிறது. அப்போது அவன் மனமாற்றம் அடைகிறான். மனமாற்றம் அடைந்து தன் வாழ்வை மாற்றிக்கொள்ளுகிறான். சகோதரி ராணி மரியாவினுடைய அந்த நினைவிடத்திற்கு சென்று அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற மனிதனாக மாற்றப்பட்டான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனமாற்றம் என்பது அவ்வளவு எளிதாக யாருடைய வாழ்க்கையில் வந்துவிடாது.
நாம் நினைத்தால் இந்த தவக்காலத்தில் மாறிவிடலாம் என்று நீங்களும் நானும் நினைத்தால் அவ்வளவு எளிதாக அது நடந்தேறாது. காரணம், மனமாற்றம் உதட்டளவில் அல்ல, உள்ளத்தளவிலே ஆக வேண்டும். இன்றைய நாள் முதல் வாசகமும் சரி, நற்செய்தியும் சரி, யோனா மற்றும் இயேசு ஆகிய இருவருடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்ட மனமாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகத்திலே யோனா அந்த நினைவே மக்களுக்கு என்ன கொடுக்கிறார் என்றால், நீங்கள் மனமாறி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் தீய செயல் குற்றங்கள் இவற்றிலிருந்து நீங்கள் மனமாறி என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்ற அழகான ஒரு படிப்பினையை அங்கே யோனா இறைவாக்கினர் கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோனா எடுத்தவுடனே நினிவேக்கு சென்று விட்டாரா? இல்லை. யோனா ஆண்டவர் அழைத்தவுடன் அவருடைய அழைப்புக்கு ஆம் என்று சொன்னாரா? இல்லை. என்ன செய்கிறார் யோனா? ஓடி ஒளிகிறார். ஆக ஆண்டவருடைய அந்த அழகான அழைப்பை பாருங்கள். முதலில் யோனா மனமாற வேண்டும், பின்பு யோனா அனுப்பப்படுகிற அந்த நினிவே மக்கள் மனமாற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆக தனிப்பட்ட மனமாற்றம், ஒரு குழுமம், அதாவது ஒரு குழு சார்ந்த மனமாற்றம், இந்த இரண்டையும் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இன்றைய நாளில் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் மனமாற வேண்டும், என்னை சுற்றி இருக்கிற மக்கள் மனமாற்றப்பட வேண்டும். ஆக இந்த இரண்டு விதமான பார்வைகளை தான் இயேசுவும் யோனாவின் வாழ்வும் நமக்கு கொடுக்கிறது. இயேசுவுக்கும் யோனாவுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன அன்புக்குரியவர்களே. முதலாவதாக பாருங்கள், யோனா ஒரு யூத வழி வருகிற இறைவாக்கினர். அவர் எங்கே அனுப்பப்படுகிறார்? புறவினத்து மக்களிடத்திலே அனுப்பப்பட்டு அங்கே மக்களுடைய மனமாற்றத்திற்காக உழைக்க செய்கிறார் கடவுள். இங்கே பாருங்கள், இயேசு ஒட்டுமொத்த மக்களுக்காக அனுப்பப்பட்டு அந்த மீட்பை சுவைக்க மக்களை தயாரிக்கிறார். இரண்டாவது ஒற்றுமை, கப்பலிலே யோனா பயணம் செய்கிறார். எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள், அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஆனால் யோனா மட்டும் தூங்கி கொண்டிருப்பதாக யோனா புத்தகம் 1:5 நாம் வாசிக்கிறோம். இதே போன்று இயேசுவுக்கு நடக்கிறது திபேரியா கடலிலே. மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 35 41 வரை அங்கே சீடர்கள் எல்லாம் புலம்புகிறார்கள், அழுகுரல் எழுப்புகிறார்கள், கடலின் கொந்தளிப்பு, புயல் ஒருபுறம் என்று அவர்கள் ஓலமிடுகிறார்கள். ஆனால் இயேசு அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது ஒற்றுமை, கப்பலிலிருந்து பல மனிதர்கள் காப்பாற்றப்படுவதற்காக யோனாவை தூக்கி கடலில் வீசுகிறார்கள். இதை யோனா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். இயேசுவை பாருங்கள், ஒட்டுமொத்த மனிதனுடைய மீட்புக்காக, இந்த மனித குலத்தின் மீட்புக்காக இயேசு சாவின் பாதாளத்திலே அங்கே இறக்கப்படுகிறார். நான்காவது ஒற்றுமை, தங்களிடம் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நினைத்த நினிவே மக்களுடைய வாழ்க்கையில் போலி நிறைவு, போலி மகிழ்ச்சி, போலியான தன்மையிலே மன அமைதி இதை கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு யோனா செய்தி வழங்கி அவர்களுடைய மனமாற்றத்திற்கு உதவி செய்கிறார். அந்த சரியான மனநிலை சரியற்றது என்று உடைத்து எறிகிறார். இயேசுவும் அதே போன்று பரிசேயர், சதுசேயர், மறைநூலறிஞர் அல்லது இயேசுவின் சமகாலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் சரியற்ற புரிதலோடு வாழுகிற பொழுது சரியான புரிதலை கொண்டு வந்து சேர்த்தவர் இயேசு என்று பார்க்கிறோம். கடைசியான ஒற்றுமை என்ன தெரியுமா? 3 நாட்கள் மீனினுடைய வயிற்றிலே அங்கே யோனா இருக்கிறார். இயேசு 3 நாள் கழித்து என்ன செய்கிறார்? உயிர் தள்ளுகிறார், கல்லறையில் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படியாக யோனாவும் இயேசுவும் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வாழ்வு முழுவதுமாக மக்களின் மனமாற்றத்திற்காக தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி கொடுக்கிறது. எனவேதான் நற்செய்திக்கு வருகிற பொழுது யோனாவினுடைய அடையாளத்தை விட வேறு எந்த அடையாளமும் உங்களுக்கு கொடுக்கப்படாது என்று சொல்லப்பட்ட பொழுதும் கூட இயேசுதான் அங்கே உயர்ந்த அடையாளமாக நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறார் என்பதை இன்றைய நாளிலே இயேசு தன் வாழ்வு வழியாக உணர்த்த இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆக இயேசு இருக்கிற பொழுது அவருடைய வாழ்வினுடைய எல்லா சாராம்சங்களையும் உள்வாங்குகிற மனிதர்களாக இருக்கிற பொழுது நாம் மனமாற்றத்தை பெறுகிற மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது இன்றைய நாள் வாசகங்கள். எனவே இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குகிற பொழுது மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் இவ்வாறு தன்னுடைய முதல் போதனையை வைக்கிறார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். ஆக மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். அதுதான் இயேசுவினுடைய நற்செய்தி. அதைத்தான் யோனா அன்றைய நாளில் நினிவேயிலே சொன்னார். அரசன் தொடங்கி அங்கு இருக்கிற எல்லோருமே சாக்கு உடை அணிந்து தங்களுடைய பாவ குற்றங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடி மனமாறுகிறார்கள். எனவே கடவுள் தாம் செய்ய விரும்பிய தீங்கை அவர்களிடமிருந்து எடுக்கிறார் என்பதுதான் முதல் வாசகத்தினுடைய மையமாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே,
குறிப்பேடு புத்தகம் 2ஆம் நூலிலே 7ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம். எனது பெயரை போற்றிடு, என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்கள் நாட்டுக்கு நலமளிப்பேன். இதுதான் அங்கே நினிவேயிலே நடக்கிறது. இன்று நாமும் கூட அத்தகைய மனமாற்ற வாழ்வுக்காக நம்மை கையளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த இன்றைய திருப்பலியினுடைய உண்மையான நோக்கமாக, எதிர்நோக்காக இருக்கிறது என்பதற்குரியவர்கள். நாமும் நம்முடைய பாவச்செயலிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய பேரிரக்கத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தவக்காலத்தினுடைய முதன்மையான சிந்தனைகளில் ஒன்றாக பார்க்கிறோம். நோன்பு, ஜெபம், தர்மம், இந்த 3 முப்பெரும் தூண்களின் வழியாக தூங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாவ வாழ்வினை, சோர்ந்து இருக்கிற நம்முடைய பாவ வாழ்வினை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு ஆண்டவருடைய பரிவிரக்கத்தை பெற கடவுள் இன்று உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறார். இதை எப்படி ஃபாதர் செய்கிறது? மனமாற்றம் உண்மைதான், மனமாற்றம் அவசியம் தேவை. இயேசுவும் கற்றுக் கொடுக்கிறார். யோனா நினிவே நகர மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல இன்று நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். இதை எப்படி நாம் அனுபவிப்பது? 4 வழிகளில் நாம் உணர்ந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட மனமாற்றம் இருந்தால் நினிவே மக்களைப் போல நாமும் மாறுவோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, உள்ளத்தளவிலே மனமாற்றம் நமக்கு வேண்டும். உதட்டளவில் அல்ல, மாறாக உள்ளத்தளவில். நீதிமொழிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். தம் குற்றவழிகளை மூடி மறைப்பவர்கள் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர்கள் கடவுளின் இரக்கம் பெறுவார். இதுதான் உண்மையான உள்ளத்து மனமாற்றம். அன்புக்குரியவர்களே, உள்ளத்தளவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மனமாற்றம் அடைய வேண்டும். 2வது காரியம், உண்மையான மனமாற்றம் வேண்டும். உள்ளத்தில் மனமாற்றம், 2 உண்மையான மனமாற்றம். எப்படி? திருவள்ளிவாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையிலே, நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து துருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. ஆக என்னுடைய மனமாற்றம் ஏதோ உண்மையற்ற நிலையிலே அல்லது போலியான பொய்யான மனமாற்றமாக இருந்தது என்று சொன்னால் அது மனமாற்றமே கிடையாது. மாறாக உண்மையான மனமாற்றம் தான் கடவுள் விரும்புவது. 3வதாக, உறுதியான மனமாற்றம். இப்ப நினிவே நகர மக்கள் என்ன செய்தார்கள்? உறுதியான மனமாற்றம். அங்க யோனா சொல்லிட்டாரு, நாளைக்கு நம்ம மாத்திக்கலாம் என்கிற ஒரு மனநிலை அங்கே யாருக்கும் கிடையாது. மாறாக உறுதியான மனநிலை அங்கே அவர்களுக்கு இருந்தது. அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 3:8 நாம் பார்க்கிறோம். நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று இயேசு நமக்கு போதனை வழங்குகிறார். கடைசியாக அன்புக்குரியவர்களை, உடையாத மனமாற்றம். என்னுடைய மனமாற்றம் என்றும் மீண்டும் உடைக்கப்படக்கூடாது. இன்னைக்கு செய்வோம், நாளைக்கு செய்ய வேணாம், நாளை கழிச்சு செய்வோம், அடுத்த நாள் செய்ய வேண்டாம் என்று உடைத்து பார்க்கிற மனமாற்றம் கிடையாது. மாறாக உடைக்க முடியாத மனமாற்றமாக இருக்க வேண்டும். அதைத்தான் திருத்துதர் பணிகள் நூல் 2:38 இவ்வாறு பார்க்கிறோம். நீங்கள் மனமாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியாரை ஆடையாக பெறுவீர்கள். இந்த தூய ஆவியின் துணை கிடைத்து விட்டால் அன்புக்குரியவர்களே என்ன செய்வோம்? அந்த ஆவிக்கு ஏற்ற இயல்பிலே இருப்போம். என்றும் நமது மனமாற்றம் உடைபடாது. எனவே இப்படியாக உள்ளத்தில், உண்மையில், உறுதியில் உடைபடாத மனமாற்றத்தை கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக நாம் வாழ்வு பெறுவோம் என்பதைத்தான் இயேசு இன்றைய நாளில் தன்னுடைய போதனையாக நமக்கு வழங்குகிறார். சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாள் முழுவதுமாக மட்டுமல்ல, இந்த தவக்காலம் முழுவதுமாக ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பேரன்பையும் ஆண்டவருடைய தெய்வீக உடனிருப்பையும் கண்டு மகிழ ஆசைப்படுகிற நம் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றம் தேவை. அந்த மனமாற்றம் உள்ளத்தளவிலும் உண்மை அளவிலும் உறுதியான நிலையிலும் உடைபடாத தன்மையிலும் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் நாம் ஜெபிக்கிற பொழுது இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தை, மனமாறி வாழ்வு பெறுங்கள். ஆமேன்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருளடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருள் மருந்தாகிட விளையிட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுறுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவையில் மனதை ஈடுபடுத்தாதும் நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே வானதூதர் அணிகளோடு நாங்களும் இணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை காண செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். உண்மையான, உறுதியான, உடைபடாத மற்றும் உள்ளத்தில் அளவிலான மனமாற்றத்தை நம்மில் ஏற்படுத்துகிற இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக.
இறைவாவும் அருளடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்கணை தவறுவதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வை எங்களுக்கு நிலை வாழ்வை தொடர்ந்து வழங்கிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மனமாற்றம் பெற்ற மக்களாக வாழ்ந்திடும் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க. தாயாக உணர வைத்தாய். மறையாத வான்நிலவாய், மாறாத வான்மழையாய். மறையாத வான்நிலவாய், மாறாத வான்மழையாய். திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காரணமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.